திருச்சபைக்கு வழங்கப்பட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்தி அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழக அரசிற்கு. கூடுதல் விவரங்களை பெற இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை சூளைமேட்டைச் சேர்ந்த எல்சியூஸ் பெர்னாண்டோ என்பவர் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய மனுவில் சென்னை பரங்கிமலை புனித தோமையார் தேவாலயத்துக்கு 1915ஆம் ஆண்டு 75 ஏக்கர் நிலம் மத சேவை இனாமாக வழங்கப்பட்டது. இது இனாம் நிலம் என்பதனால் இதனை விற்க முடியாது, இருந்த போதிலும் இதனை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதே போல இரும்புலியூர் கிராமத்தில் உள்ள 53 ஏக்கர் மேற்கால் புறம்போக்கு நிலத்தையும் வீட்டுமனைகளாக்கி மோசடியாக விற்கப்பட்டுள்ளதாகவும், ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள 1 ஏக்கர் நிலத்தை அரசு புறம்போக்கு நிலத்தை தேவாலயம் ஆக்கிரமித்திருக்கிறதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மயிலாப்பூர் கத்தோலிக்க திருச்சபை நிர்வாகிகள் சட்டவிரோதமாக விற்ற இந்த நிலங்களுடைய மதிப்பு 5000 கோடி ரூபாய் எனவும், இந்த முறைகேட்டில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த நிலங்கள் விற்பனை குறித்து விசாரணை நடத்தி நிலங்களை மீட்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு இந்த மனு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.